உங்கள் அன்பிற்குரிய காளிராஜா தங்கமணி, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். உங்கள் ஆசிரியர் யூடியூப் சேனல் மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நான் உங்களோடு பேசப் போகின்ற விஷயம் என்னவென்றால், கடந்த மாதத்திலே பாகிஸ்தானுடைய ஆர்மி ப்ராஜெக்டாக நமது இந்திய உள்ளே வந்து பயங்கரவாதிகள் ஜம்மு காஷ்மீரிலே பயங்கரமான ஒரு கொலைகளை எல்லாம் அவர்கள் செய்தார்கள். அங்கே ஜம்மு காஷ்மீருக்கு சென்ற நமது டூரிஸ்ட்களை அவர்கள் கொலை செய்தார்கள். அதையெல்லாம் கேட்கும்போது பார்க்கும்போது நமக்கு நெஞ்சமெல்லாம் பதைபதைத்தது. இப்படி ஒரு மதத்தை அடிப்படையாக கொண்டு இந்த பாகிஸ்தான் ஆர்மி அந்த மதத்தை உபயோகப்படுத்தி இந்தியாவினுடைய மக்களை பிளவுபடுத்த செய்த சதிதான் அது. ஆனால் இந்திய மக்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருந்து அந்த சதியை முறியடித்து வருகிறார்கள் என்பதுதான் உண்மை. அந்த இக்கட்டான சூழ்நிலையிலே தருணத்திலே நாமும் நமது இந்திய அரசுக்கு முழுமையான ஆதரவை தர வேண்டும். நாம் இந்திய அரசு எடுக்கின்ற அனைத்து முயற்சிகளுக்கும் நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும், பக்கபலமாக இருக்க வேண்டும், ஆதரவு தர வேண்டும். நமது நாட்டிற்கு எதிரான இந்த பாகிஸ்தான் ஆர்மி செய்கின்ற இந்த வேலையை நமது மக்களை பிளவுபடுத்தி நமது இந்தியாவிற்கு அவர்கள் கெடுதல் செய்ய நினைக்கிறதை நாம் தடுக்க வேண்டும், அதை முறியடிக்க வேண்டும் என்ற விஷயத்திலே நாம் இந்திய அரசுக்கு நாம் முழுமையான ஆதரவை இந்த நேரத்திலே நாம் தர வேண்டும் என்று நமது ஒவ்வொரு மக்களையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். நமது மக்களும் இதுவரைக்கு இந்திய அரசுக்கும் நமது இந்திய இராணுவத்திற்கும் உறுதுணையாக இருந்து வருகிறார்கள். மதம் சாதி எதுவும் இல்லாமல், மொழி எந்த பிரிவினும் இல்லாமல் நாம் ஆதரவு தருகிறார்கள் என்பதை நினைக்கும் போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த ஒற்றுமையோடு இந்தியாவை நாம் காத்து நம்ம இந்திய மக்கள் அனைவரும் அமைதியான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்கிற நோக்கத்தோடு நாம் செல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாமல் உலகம் உள்ளத்தில் உள்ள அனைத்து மக்களும் அமைதியாக வாழ வேண்டும். அதற்கான ஒரு முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.